என்னம்மா இவ்ளோ நேரமா வலி வலின்னு துடிச்ச, இப்ப என்னடானா ஊமை கொட்ட மாதிரி அழுதுட்டு இருக்க? என்னதான் ஆச்சு? என்னன்னு சொல்லு சொல்லு. ஏன் அழுகுற? சொல்லுமா பவித்ரா, சொல்லு சொல்லுமா. டாக்டர், என் பொண்ணு ஏன் அழறான்னு தெரியல. அவளுக்கு என்னாச்சு சொல்லுங்க. வயிறு கிளீன் பண்ணியாச்சு. கர்ப்பம் கலைஞ்சிடுச்சுமா. எப்படி டாக்டர்? நல்லா தானே பாத்துட்டு இருந்தோம். அப்படி இருக்கிறப்போ எப்படி இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்? கர்ப்பப்பை ஏதாவது வீக்கா இருக்கா டாக்டர்? உங்ககிட்ட செக் பண்ணப்பவே கண்டுபிடிச்சு சொல்லியிருந்தா மருந்து மாத்திரை சாப்பிட்டுருக்கலாம்ல. இவளுக்கு உடம்புல எந்த குறையும் இல்ல, மனசுலதான் ஏதோ குறை இருக்கு. நம்ம எப்படிதான் பாத்துக்கிட்டாலும் என்ன டேப்லெட் கொடுத்தாலும் வயிற்றுல இருக்கிற கருவை வளர்க்கணும்ன்ற ஆசை உங்க பொண்ணுக்கு வேணும். இந்த கருவை சுமக்க இவளுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏய், என்னடி டாக்டர் சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லுடி. நீ கர்ப்பத்தை கலைச்சியா? இல்லம்மா, எனக்கு ஒண்ணும் தெரியாது. பொய் சொல்லாத. அன்னைக்கு அவ்வளவு அட்வைஸ் பண்ணனே, எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டிட்டு இப்ப ஏன் இப்படி செஞ்ச? அம்மா சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. நானும் இந்த குழந்தையை பெத்துக்கணும்னு எவ்வளவு ஆசையா இருந்த தெரியுமா? அப்புறம் ஏன் இப்படி செஞ்ச? எனக்கு தெரியாம பப்பாளி அன்னாசி பழம் ஏதாவது சாப்பிட்டியா? அம்மா ப்ளீஸ், நான் எதுவுமே சாப்பிடல. நீங்க நினைக்கிற மாதிரி பழங்கள் சாப்பாடு இதுல எல்லாம் ஒன்னும் கிடையாது. பவர்ஃபுல்லான விஷம் கலந்தனாலதான் இப்படி ஆயிருக்கு. இந்த விஷம் குறிஞ்சின்ற மூலிகையில இருந்து எடுத்த விஷம். இத சாப்பிட்டா வயித்துல இருக்கிற 6 மாச கருவா இருந்தாலும் உடனே சாகும். உனக்கு இந்த விஷயம் எப்படிமா கிடைச்சது? நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு புரியல டாக்டர். நான் எந்த விஷயமும் வாங்கல, அப்படி எதுவுமே சாப்பிடல. அம்மா ப்ளீஸ் என்ன நம்புமா. அப்புறம் எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? சத்தியமா எனக்கு தெரியலம்மா. 2 நாளா நீங்க கொடுத்தது தவிர நான் எதுவுமே சாப்பிடலமா. சரியா 12 மணி நேரத்துக்கு முன்னாடி இது இவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் இந்த மருந்த பாலை தவிர வேற எதுலயும் கலந்து கொடுக்க முடியாது. யாரோ விஷத்தை பால்ல கலந்து இவளுக்கு கொடுத்திருக்காங்க. பவி, எனக்கு பாதி. மாப்ள, அந்த பாலை நீங்க குடிக்க கூடாது மாப்ள. ஏன் மாமா? நான் ஏன் குடிக்க கூடாது? அதாவது
பிறக்கிற குழந்தை எங்கே நல்ல சிகப்பா பிறக்கணுங்கிறதுக்காக பால்ல குங்குமப்பு கலந்து தாயாகிற பொண்ணுக்கு கொடுப்பாங்க. இப்ப அந்த பாலத்தான் பவித்ரா குடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ நாங்க வரோம் டாக்டர். சரிங்க. வாமா. வா பவித்ரா, என்னாச்சு உடம்புக்கு? ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறதாக தோட்டக்காரன் சொன்னா? நீங்க செஞ்சது உங்களுக்கே நல்லா இருக்கா? நான் என்ன தப்பு செஞ்சேன்? ஏன் என் மேல உங்களுக்கு இவ்வளவு கோவம்? என்ன பவித்ரா, ஏன் என்ன திட்டுற? நான் என்ன பண்ணேன்? ஆஸ்பத்திரி உங்க கூட வரலன்னு கோவமா? போதும், நடிக்காதீங்க. என்னம்மா சொல்ற? நான் நடிக்கிறேன்? ஏய், என்னம்மா சொல்றான் நம்ம பொண்ணு? இந்த டாக்டர் ஏதாவது இன்ஜெக்ஷனை மாத்தி போட்டு அதனால இப்படி ஆச்சுதோ? அவளோட கர்ப்பம் கலைஞ்சு போச்சுங்க. ஏய், என்னடி சொல்ற? பவித்ரா கர்ப்பம் கலைஞ்சு போச்சா? எப்படி 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 இது நடந்துச்சு? உங்களுக்கு தெரியாதா? முண்டா முண்டா, எனக்கு எப்படி தெரியும்? நான் தான் ஆஸ்பத்திரிக்கு வரலையே. கர்ப்பம் கலைஞ்சிடும்னு நேத்து உங்களுக்கு தெரியுமே. ஏய், முட்டாள் மாதிரி பேசாத. நானே பொண்ணோட கர்ப்பம் கலைஞ்சு போச்சுன்னு டென்ஷன்ல இருக்கேன். நீ என்னடா முன்னாடி தெரியும் பின்னாடி தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இனிமேலும் செஞ்ச தப்பா மறைக்க பாக்காதீங்க. நேத்து ராத்திரி நீங்க எனக்கு பால்ல மருந்து கலந்து கொடுக்கல. இவ நம்ம பொண்ணுங்க. பெத்த பொண்ணு கர்ப்பம் தெரிச்சா நாம சந்தோஷப்படணுமே தவிர மருந்து கொடுத்து கலைக்க கூடாது. இதுக்குதான் கல்யாணம் பண்ணி வச்சீங்களா? ஏய், என்னடி விட்டா என்ன கொலகார ரேஞ்சு கொண்டு வருவ போல இருக்கு. நான் போய் பொண்ணுக்கு மருந்து கொடுப்பனா? இல்ல, இதுல ஏதோ வேற பிரச்சனை இருக்கு. ஏதாவது சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும், அதான் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. போய் சொல்லாதீங்க. என்னைக்குமே இல்லாம நேத்து நீங்க எனக்கு பால் கொண்டு வரும்போதே எனக்கு உங்க மேல டவுட் வந்துச்சு. ஆனா அப்பாக்கு என் மேல கொஞ்சமாவது பாசம் இருக்குமோ நினைச்சேன். ஆனா நீங்க இங்க பாருமா பவித்ரா, நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் உன் மேல எனக்கு பாசம் அதிகம் தான். நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு பார்த்தாலே தெரியுதே. பவித்ரா, உனக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு எல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. உனக்கு ஏதாவது வேணும்னா என்ன கேளு. வா. நினைச்சதை சாதிக்கிறோம் தான் இந்த பெருமாள். பவித்ரா, இந்த கர்ப்பத்தை நான் ஏன் கலைச்சேன்னு உனக்கு இப்ப தெரியாதுமா. போக போகத்தான் எல்லாமே தெரியும்.
ஒரு வழியா அந்த கல்யாணி குடும்பமே நம்மள நம்ப ஆரம்பிச்சிருச்சு. இனி டைரக்டாவே நம்ம கல்யாண பேச்சை எடுத்துட வேண்டியதான். அந்த குடும்பத்திலே நடுநாயகமா யாருன்னு பார்த்தா அமுதம்மா மட்டும்தான். வரட்டும் அந்த அம்மா, அவங்ககிட்ட இருந்து இதுக்கான புள்ளியார் சொல்லி போட ஆரம்பிச்சிடலாம். வாங்க அமுதாக்கா, வாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க. அமுதாக்கா, இந்த பக்கம் எங்க போயிட்டு வரீங்க? மாவு மில்லுக்கு போயிட்டு வரேன்ப்பா. நேரா வீட்டுக்கு தானே போறீங்க? ஆமா தம்பி. சரி வாங்கக்கா, நம்ம ஆட்டோல போலாம். ஐயோ வேண்டாம் தம்பி, என்கிட்ட பணம் இல்லப்பா. பணமா? என்னக்கா நமக்குள்ள பணம் எல்லாம் சொல்லி நீ அந்நியப்படுத்துறீங்க? அப்படி சொல்லப்பா, என்ன வீட்டுக்கு கூட்டு போற நேரத்துல நீ வேற சவாரி பாக்கலாம்ல. அக்கா, என் மேல உங்களுக்கு உண்மையா பாசம் இருந்தா வண்டியில இருங்க, நான் உங்களை கொண்டு போய் வீட்டுல விடுறேன். என்ன தம்பி இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதே உங்க உறவுக்கார பையன் கூட்டு இருந்தா உடனே போயிருப்பீங்கல்ல. அப்ப நீங்க என்ன யாரும் தானே நினைக்கிறீங்க? போங்கக்கா, நான் தான் நிறைய கற்பனை பண்ணிட்ட போல. நம்ம அனாதையா வாழ்றமே, இப்ப நமக்குன்னு ஒரு அழகான குடும்பம் கிடைச்சதுன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா நீங்க அதை தப்புன்னு சொல்லிட்டீங்க. ஐயோ விமல், உன் மனச காயப்படுத்தன்னு நான் அப்படி சொல்லல. சரி வா போலாம். சரி உக்காருங்க. ஏன்பா நீ மதியம் சாப்பாடுக்கு வீட்டுக்கு வரது இல்லையே, எங்க சாப்பிடுற? ஹோட்டல்ல தான்க்கா. ஏற்கனவே நீங்க எனக்கு காலையில நைட்லயும் சாப்பாடு போடுறீங்க, இதுல லஞ்சும் கேட்டு நான் உங்களை கஷ்டப்படுத்தணுமாக்கா? என்னப்பா, நான் உன்னை பிரிச்சு பாக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப நீ எங்களை பிரிச்சு பாக்குறியே? இல்லக்கா, நீங்க ஏதோ என் மேல பாசம் காட்டுறீங்கன்னு நான் ரொம்ப ஓவரா தொல்லை கொடுக்க கூடாதுல்ல, அதுக்காக தான். தம்பி, நான் மனசு விட்டு உன்னை சொல்லட்டுமா? உன்னால எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல, இனிமேலும் வராது. வருண்டி, உயிர் போகிற அளவுக்கு கஷ்டம் வரும். அதுக்கு தான் நான் எவ்வளவு டிராமா ஆடிக்கிட்டு இருக்கேன். என்னப்பா எதையோ ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு வர? இல்லக்கா, என் வாழ்க்கை இப்படியே தன்னந்தனியா ஆயிடுமோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்க்கா. புரியலப்பா. எப்படி சொல்றதுன்னு தெரியலக்கா. காலையில தூங்கி எழுந்திருச்சா யாருக்காக வாழ்றோம், எங்க போறோம், என்ன செய்யறோம், எதுவுமே புரிய மாட்டேங்குது. வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யம், எதிர்பார்ப்பு, ஆசை எதுவுமே இல்லாம போயிடுச்சுக்கா. வீட்டை விட்டு வெளியே வந்தா திரும்ப எப்ப வீட்டுக்கு போகணும்னு ஆவல் இருக்கணும்க்கா. எனக்காக வீட்டுல ஒரு ஜீவன் காத்துட்டு இருக்குன்னு ஒரு துடிப்பு இருக்கணும்க்கா. ஆனா எனக்கு அப்படி எதுவுமே இல்லையேக்கா. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வீடு ஒண்ணுதான், இதோ நம்ம போறோமே இந்த ரோடும் ஒண்ணுதான். உன் மனசுல இருக்கிற வேதனை எனக்கு புரியுதுப்பா. ஆமா, நீ ஏன் கல்யாணம் செஞ்சுக்க கூடாது? போங்கக்கா. ஏன் தம்பி சிரிக்கிற? நான் அப்படி என்ன காமெடி சொல்லிட்டேன்? ஏன் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? நல்லா சொன்னீங்கக்கா. அதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏன்பா நடக்காது? கை நிறைய சம்பாதிக்கிற, நல்ல குணம், பார்க்கவும் லட்சணமா நல்லா இருக்க, உனக்கா பொண்ணு கிடைக்காது? கிடைக்காதுக்கா. ஏன்னா நான் ஒரு அனாதை. எந்த அப்பா அம்மா தன்னோட பொண்ண ஒரு அனாதை கொடுக்குன்னு நினைப்பாங்க? ஆமா, நீ ஏன் நடக்காதுன்னு நினைச்சா எப்படிப்பா? ஆமாக்கா, நீங்களே சொல்லுங்க, எதை நம்பி எனக்கு பொண்ணு கொடுப்பாங்க?
1000 ரூபாய் பணம் கேட்டாலே ஷூரிட்டி என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. அப்படி இருக்கிற காலத்துல என்ன நம்பி ஒரு பொண்ணை கொடுப்பாங்களா? இல்ல நான் தான் எப்படி போய் கேட்பேன் சொல்லுங்க? அவ்வளவு தூரம் ஏக்கா போகணும்? என்னை பத்தி உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நீங்க என்ன நம்பி உங்க பொண்ணை கொடுப்பீங்களா? உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை